ஹே கரண், இங்க பாரு. சின்ன வயசுல நான் எவ்வளோ அழகா இருக்கேன் பாத்தியா? இந்த அழகுக்கு பின்னாடி தான் நீ சுத்திட்டு இருந்த. ஆனா நீ முன்ன மாதிரி இல்லடா. எப்படி சொல்ற நான் முன்ன மாதிரி இல்லைன்னு? ஆமாடா, ஃபர்ஸ்ட்லாம் நீ நல்லா பேசுவ. ஹே கரண், இது விட உங்ககிட்ட. சரி, என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? மச்சான் வா. இல்ல நானே போறேன். 1 2 2 2 போட்டாச்சு. டேய் 2 போட்டுக்கடா. ஏய் ஓகே போடுற. அவுட். நீ 2 போட்டியா? டேய் அவுட்ரா. அவுட்ரா. 10. டேய் மச்சான், எனக்கு ஒரு பாயிண்ட். ஓகே மச்சான். மே கம் இன் மிஸ்? வாமா, நியூ அட்மிஷனா? எஸ் மிஸ். உள்ள வாமா. மச்சான் அது யாழ். சாரி மச்சான். வந்து இன்ட்ரோ கொடுமா. என் பேரு சிந்து. மச்சான், இன்னும் எவ்வளோ நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்க போற? வேற என்னடா பண்ண சொல்ற? டேய் போய் டைரக்டா ப்ரொபோஸ் பண்றா. எப்படிரா மச்சான்? பாலூன். உனக்கு அவள் தான் மரியாதை சொல்லிட்டேன், ஓடிரு. டேய் இந்தாடா, இந்த லெட்டரை கொடுத்து போய் ப்ரொபோஸ் பண்ணிடுறா. டேய் இவனு என்னடா பண்றாங்க? சிந்து ஐ லவ் யூ. மாப்ள ஜஸ்ட் மிஸ், உனக்கு விழ வேண்டிய அடி. வாழ்த்துக்கள் மச்சான் வாடா. ஏ ஸ்கேல் குடுறா. ஐயோ ஐசு ஐசு தள்ளு. ஏய் கரண், ஏய் சும்மா ஏய் கரண், டேய் அவ பார்க்க மாட்டா, உள்ள போட்டுடா. டேய் 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 மச்சான் வா போ, கிரிக்கெட் விளையாடணும், நேரமாச்சு. அவன் போயிட்டு முதல்ல கிரிக்கெட் அநேகமா விளையாடணும். இன்னைக்கு கரண் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வா. சரி பாரு. சிந்து, சிந்து உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் சொல்ல வரதை முழுசா கேட்டு கூட என்ன அடிச்சுக்கோ. எப்படி சொல்றதுன்னு தெரில, ஆனா சொல்லிதான் ஆகணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சிந்து. சிந்து சிந்து இல்லை பட்டோ, அது அறியாத வயசுல, அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னது என்ன சொல்கிறதுன்னு தெரிலையா? சொன்ன அடுத்த செகண்டே நீ இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டேன். சரி இதெல்லாம் செட் ஆகாதுன்னு தான் நானும் காலேஜ் தூரமாக போய் சேர்ந்துட்டேன்.
பார்த்தா அங்கேயும் வந்து நிற்கிற. சீரியஸாக நான் உனக்காக தான் வந்தேன். ம் ம் எங்கள் அப்பையும் பாவண்டா இவ்வளோ காலையில் சேர்த்து விட்டு. டேய் மச்சான், இவன் இங்க என்னடா பண்றா? ஐ திங்க் அவள் உன்னை தான் பார்க்க வந்துருக்கானுங்க அவளை. டேய் இப்படியே சொல்லி என்ன உசுப்பு ஏத்தாதீங்க. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் இரு. ஏய் நீங்க என்ன பண்ற? நீ எதுக்கு வந்திருக்கியோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நான் இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அப்போ போய் அந்த வேலையை பாரு, நான் கிளாஸுக்கு போகிறேன். பாய். எதுக்கு வந்திருக்கான் மச்சான்? நீ படிக்கிறதுக்கா வந்திருக்க? நம்ம எங்கே படிக்க வந்தோம், பிள்ளையில தானே பார்க்க வந்தோம். சும்மா இருங்கடா. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? மச்சான் ஒரே நிமிஷம் முடி. என்னடா? இப்போ எதுக்கு நீ அங்கிட்டும் இங்கிட்டும் ரேம்ப் வாக் நடந்துட்டு இருக்க? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ தாண்டி பிரச்சனை. அடிக்கடி என் கண்ணில் போகிற மாதிரியே சுற்றிட்டு இருந்தா. நான் இருக்க பக்கம் நீ ஏன்டா பார்க்குற? டேய் மச்சான், ஹெச்ஓடி கூப்பிட்றாரா? சரி சரி, ஈவினிங் கேன்டீனில் பார்க்கலாம். நான் எதுக்குடா வரணும்? என்னாலலாம் வர முடியாது. என்னமோ பண்ணு. ஏய் மச்சான், நான் சொன்ன மாதிரியே வந்துட்டானா? இரு நான் போய் பேசிட்டு வரேன். டேய் 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 போடாங்க. யாரோ வரமாட்டேன்னு சொன்னாங்க, பார்த்தா ஆளாக வந்திருக்காங்க. நான் ஒன்றும் உனக்காக வெயிட் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். ஓஹோ சரி சரி, வந்ததும் வந்துட்டேன். எதுக்காக வர சொன்ன சொல்லு. நிறையா பேசணும்னு வந்தேன், ஆனால் உன் கண்ணை பார்த்ததும் எதுவுமே எனக்கு பேச வரல. மச்சான், நல்லா தான் பாக்குறா, நல்லா தான் பேசுறா. ஏதாவது இருக்கான்னு கேட்டா ஒண்ணு ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். தெரியலன்றாடா. தல இருக்கு. டேய் நீங்க என்ன பண்ற? தல அதை விடுங்க, கண்டிப்பா லவ் இருக்கு. டேய் என்னடா வளர்றீங்க? யாருக்கு யார் மேல லவ் இருக்கு? தல யாருக்கு என் மேல லவ் இருக்கு. நீ ஸ்கூல்ல வாங்கினது இன்னும் பத்தலையா? தல அது இல்ல, அது பக்கத்துல. டேய் இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு? தல நான் ஒரு ஐடியா சொல்றேன், வாளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன், நீ போய் ப்ரொபோஸ் பண்ணு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா, அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா? அது இல்ல மாப்ள. டேய் மச்சான், அது இல்லடா, வால் எப்ப பார்த்தாலும் அவ கூடயே சுத்திட்டு இருக்காடா. நாங்க அவளுக்கு தனியா கூப்பிடுறோம், இவன் போய் தனியா அடி வாங்கட்டும். நீ போய் அப்படியே ஆள்கிட்ட மனசுல பட்டதை பேசிரு மச்சான். ஏய் டேய் என்ன? ஏய் இங்க வா. எதுக்கு? வா. வர முடியாது. டேய் எந்திரிச்சா. பின்னால பின்னால வாள் பின்னாடி இருக்கான் பாரு. சிந்து, சொல்ல என்ன விஷயம்? நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். முருகா வாங்கினாண்டா. ஓ இது உன் வேலை தானா? எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நடிக்கிற. நீ எதை கேட்குற? உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும் சிந்து. எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போற? நான் அன்னைக்கு சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன்.
உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நான் பார்த்தேனோ எனக்கு என்ன தோணுச்சோ அப்பவும் சரி இப்போவும் சரி லைஃப் லாங் இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது சிந்து. இன்னைக்கு உன் மனசில் பட்டதை சொல்லியே ஆகணும் சிந்து. சிந்து சிந்து இல்லைடா, நான் உனக்கு அன்னைக்கே ஓகே சொல்லியிருந்தா நம்ம லைஃப் இவ்வளோ தூரம் வந்திருக்குமான்னு தெரியல. நான் வேணான்னு சொல்லியும் நீ வேணும்னு வரும்போது தான் நம்ம லைஃப் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அப்போது அது உனக்கு புரிஞ்சு? உனக்கு எப்போ தோணுச்சுன்னு சொன்னியோ எனக்கும் அப்போவே தோணுச்சு. ஆனால் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். அப்படி என்ன பயம்? நான் அன்னைக்கு உனக்கு ஓகே சொல்லியிருந்து நீயும் மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது இல்லைன்னு ஆயிருந்தா என்னால் அதை தாங்கிக்க முடியாது கரண். நீ தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியும் அப்படி தானே? தெரியுமே. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. சொல்கிறது என்ன, செஞ்சே காட்டுறேன். என்ன பங்கே ஜாலியாக இருக்க போல. எல்லா புகழும் இறைவனுக்கே.